உலக அழிவுக்கு முன்னாடி நடக்க போற அடையாளங்கள்ல ரொம்ப பயங்கரமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் தஜ்ஜால் வருகை. அவன் வரும்போது இந்த உலகமே ஒரு குழப்பத்துல மூழ்கும். அவனோட கையில சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும். ஆனா அவன் காட்டுற சொர்க்கம் தான் உண்மையான நரகம். அவன் யார், அவன் இப்ப எங்க இருக்கான்? ஒற்றை கண் கொண்ட அந்த மாயக்காரன் தஜ்ஜாலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஜ்ஜால் ஒரு மனிதன்தான். ஆனா அவனுக்கு சில அமானுஷ்ய சக்திகள் இருக்கும். அவனோட முக்கியமான அடையாளம் அவனோட ஒற்றை கண். அவனோட ஒரு கண் பிதுங்கி திராட்சை பழம் மாதிரி இருக்கும். அவனோட நெத்தியில காஃபிர் அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கும். இத ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளரால மட்டும்தான் பார்க்க முடியும். தஜ்ஜால் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? ஒரு தீவுல அவன் சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டிருக்கான்னு பல வரலாற்று தகவல்கள் சொல்லுது. அவன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு பெரிய வறட்சி ஏற்படும். 3 வருஷம் மழையே பெய்யாது. சாப்பாட்டுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்துலதான் அவன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். அவனோட கையில அபாரமான சக்திகள் இருக்கும். அவன் வானத்தை பார்த்து மழை பெய்ன்னு சொன்னா மழை பெய்யும். பூமியை பார்த்து பயிர்களை முளைன்னு சொன்னா முளைக்கும். இறந்து போனவங்களை உயிர் பிச்சு காட்டுவான். பசியில இருக்கிற மக்களுக்கு உணவை அள்ளி அள்ளி கொடுப்பான். இதையெல்லாம் பார்த்துட்டு பல மக்கள் அவனை கடவுள்னு நம்பி அவனுக்கு பின்னாடி போவாங்க. ஆனா அது எல்லாமே வெறும் மாயைதான். தஜ்ஜால் 40 நாட்கள் இந்த உலகத்துல இருப்பான். அதுல முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். 2வது நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும். அவன் உலகத்தையே சுத்தி வருவான். ஆனா மக்கா மற்றும் மதினாக்குள்ள மட்டும் அவனால நுழையவே முடியாது. கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்துல இருந்து இறங்கி வருவாங்க. அவங்க தஜ்ஜாலை ஒரு இடத்துல வச்சு அழிப்பாங்க. அதோட தஜ்ஜாலோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி பல சின்ன அடையாளங்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடையாளங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தஜ்ஜால் கிட்ட இருந்து தப்பிக்க சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.